வணக்கம். ஔவையார் அருளிய ஆத்திசூடி அதில் 6வது வாசகம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஊக்கமது கைவிடேல். ரொம்ப பிரபலமாக அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு வாசகமாக தான் அது இருக்கும். ஊக்கமது கைவிடேல். ஊக்கம் அது கைவிடேல். அது சேர்த்து எழுதும்போது ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு வருது. 9 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. இந்த கைவிடேல் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். கைவிடாதீர்கள், அது கைவிடாதே, இரண்டும் சேர்த்து பொதுவாக கைவிடேல் அப்படின்னு சொல்லி டூ நாட் கிவ் அப், அவ்வளோதான். ஊக்கம் அது கைவிடேல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வேறு மாதிரியே கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா டு நாட் லூஸ் தி மொமெண்டம். அதுதான், அது வேறு ஒன்றுமே இல்லை. இது பாருங்கள், எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து பில்டப் பண்ணுறதுங்கிறது அது வந்ததுக்கப்புறம் தயவுசெய்து அது இழந்து விடாதீர்கள். அதுதான் டு நாட் லூஸ் மொமெண்டம். இது எங்கே நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு இடம் இருக்குது. அங்கே சொன்னோம்னா நமக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, அது 20 ஓவர் மேட்சாக இருக்கும் வச்சுக்கோங்களேன், அல்லது 50 ஓவர் மேட்சாக இருக்குது. ஆரம்பத்தில் வரவங்களாம் நிறைய ரன் எடுத்துகிட்டே இருக்காங்க. இடையில வரவங்கலாம் கொஞ்சம் அந்த ரன் ரேட் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க, என்ன ஒரு மொமெண்டம் லூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இது வரைக்கும் எடுத்து அந்த ரன் ரேட்டு குறைஞ்சிட்டு அந்த வேகம் குறைந்து வருகிறது இல்லையா, அந்த பேஸ் குறையுது, அந்த வேகம் குறையுது இல்லையா, அங்கே தான் அந்த ஊக்கங்கிறது குறைஞ்சி போகுதுங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. உண்மையிலே நேரடியான ஊக்கங்கிறது அது இல்லை. அது இன்னொன்று பார்க்க போகிறோம். அது இல்லாமல் லூசிங் மொமெண்டம் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஊக்கம் அது கைவிடையில் மிக முக்கியமானது. அப்புறம் 2வது என்கரேஜ்மெண்ட். எனிதிங் தட் இஸ் என்கரேஜிங், அது வந்து ஊக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எது நம்மை ஊக்குவிக்கிறதோ அது ஊக்கம். நம்மை ஊக்குவிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் தயவுசெய்து கைவிட வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நேரடியான பொருள். ஊக்கம் வந்து கைவிடேல். ஊக்கத்தை கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஊக்கம்ங்கிறது என்ன அடுத்தது தான் பார்க்குறோம். ஊக்கம்ங்கிறது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். உண்மையிலே இந்த காமர்ஸ் படிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு பணிக்கு செல்கிறார், வேலை செய்கிறாரு, அவருடைய மிகச்சிறந்த பணியை பாராட்டி தரக்கூடிய ஊக்கம் எதுவாக இருக்கும்னா அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது தான் சரியாக இருக்கும். மிகச்சிறந்த ஊக்கம் அதுதானே இருக்க முடியும். ஆக ஒரு பணம் ஒரு ஊக்கியாக இருக்க முடியும், சம்பள உயர்வு ஒரு ஊக்கியாக இருக்க முடியும், ஒரு பணி உயர்வு ஊக்கியாக இருக்க முடியும். நம்ம வீட்டிலே பார்க்க போகிறோம். வீட்டில் பார்த்தா குழந்தைங்களாம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்போது நம்ம ஊக்கத்தொகை என்ன சொல்கிறோம், நீ உட்காந்து தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் நீ படி, உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், என்ன வெளியே ஆச்சுன்னு போகிறேன். இதுவும் ஒரு ஊக்கம் தான். ஊக்கம் என்பது என்ன அப்படின்னா ஒரு நல்ல செயலை செய்வதற்கு ஊக்கம் தருவதாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அது முன்னேற்றுவதாக இருக்க வேண்டும், அதற்கு உதவுவதாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஊக்கங்கிறது எதுவாக இருக்கிறதோ அது தயவுசெய்து கைவிட வேண்டாம். இப்போது 2 விதத்தில் ஊக்கங்கிறது இருக்கும். தனக்குத்தானே ஊக்குவித்துக் கொள்ளுதல், பிறரை ஊக்குவித்தல் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்குது. தனக்குத்தானே ஊக்குவித்தல் தான் மிக முக்கியமானது. அதெல்லாம் எல்லாமே ஊக்கம் வந்து கைவிடல் அப்படின்னா பிறரை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது. தனக்குத்தானே ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். தனக்குத்தானே எப்படி ஊக்குவித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அது 2 விஷயங்கள் இருக்குது, மிக முக்கியமாக 2 இருக்குது. 2 அம்சங்கள் மிக முக்கியமாக. என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீடித்த ஒரு முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பின்னால் என்ன இருக்கும் அப்படின்னா, இது மூலம் நம்ம என்ன சாதிக்க போகிறோமோ அது மூலம் நமக்கு என்ன பயன் இருக்க போதோ அதை மனசில் வச்சுக்கணும் தான் நமக்கு ஒரு ஊக்கமே இருக்க முடியும். இதன் மூலம் எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் வரும், இதன் மூலம் எனக்கு நீடித்த புகழ் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தானாகவே ஒரு ஊக்கம் கிடைக்கும். ஆக நம்ம இந்த செயலுக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது அதனுடைய ரிசல்ட் நம்ம மனசில் வச்சுக்கும் போது ஊக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 2வது மிக முக்கியமானது, தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலை. யாருக்கு அந்த கட்டாயம் இருக்கிறதோ உங்களுக்கு ஊக்கம் இருந்தே ஆக வேண்டும். நான் பார்க்குறேன், தொடர்ந்து விளையாடிட்டே இருக்கும், ஆனால் யாரும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு போது இப்போ எனக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல என்னை நான் நிலைநிறுத்தி ஆக வேண்டும், என்னோட நேம் வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும், என்ன நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருகிற போது அதுவே எனக்கு ஒரு ஊக்கம் தான். அந்த ஒரு கட்டாயமே ஒரு ஊக்கம் தான். இந்த ஊக்கத்தை தயவுசெய்து கைவிட்டு விட வேண்டாம். எதுக்காக சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக குழந்தைங்களுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேர்வு வருகிற போது மட்டும் அவங்களால படிக்க முடியும். அந்த ஒரு கட்டாயம் இருக்கும்போது தான் படிக்க முடிகிறது. தொடர்ந்து 2 மணி நேரமோ 3 மணி நேரம் படிக்க முடிகிறது. ஆனால் நாள்தோறும் 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு ஒரு ஊக்கம் வேண்டி இருக்கிறது. அது எத்தனை நாள் படிக்கிறாங்க? 3 நாள் படிக்கிறாங்க, 4 நாள் படிக்கிறாங்க, 1 வாரம் படிக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் சிறிதாக அந்த ஊக்கம் குறைந்து கொண்டே போகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே போகுது இல்லை. தயவுசெய்து இல்லாமல் பார்த்துக்கணும். அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஊக்கங்கிறது கைவிடக்கூடாது. எது ஊக்கம் தருகிறதோ அதை முதல்ல கைவிடக்கூடாது. ஆக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறீங்களா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறீங்களா, 100க்கு 100 வாங்கணும் ஆசைப்படுறீங்களா, அல்லது அடுத்து நீங்கள் இதுவாக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படுறீங்களா, தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். அதுதான் உங்களுக்கு ஊக்கம் தருவதாக இருந்தால் தயவுசெய்து நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். வந்து வெளியே வந்து விட வேண்டாம். எது ஊக்கம் தருகிறதோ அதை தயவுசெய்து கைவிட வேண்டாம். அதற்கு பிறகுதான் செயல் எல்லாமே. அந்த நம்ம என்ன நிறைவேற்றணும்னு நினைக்கிறோமோ அதற்கான செயல் 2வது. ஆனால் அந்த செயல் செய்வதற்கான ஊக்கியாக எது இருக்கிறது பாருங்க, அதை தயவுசெய்து கைவிட வேண்டாம். ஏன்னால் அதிலிருந்து தான் செயல் பிறக்கும். ஊக்கம் அது
கைவிடேல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.